ரெண்டு காரியத்தை பார்த்து நம்ம முடிச்சிருவோம். யோவான் புத்தகದಿಂದ ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ನಾವು ಮುಗಿಸೋಣ. யோவான் 7வது அதிகாரம். யோவான் 7ನೇ ಅಧ್ಯಾಯ. இதுல வந்து என்னதுன்னா சில அவிசுவாசிகள் இயேசுவை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும். ಎಲ್ಲರೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಂಬ್ತಾ ಇಲ್ಲ. இங்க 7வது அதிகாரம் 10வது வசனத்து 24வது வசனம். 7ನೇ ಅಧ್ಯಾಯ 10ರಿಂದ 24ನೇ ವಚನದವರೆಗೂ. அங்க 12வது வசனத்துல சொல்றாங்க ஏசப்பா வந்து இவர் வந்து நல்ல மனுஷன், இவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு 12வது வசனத்துல சில பேர் சொல்றாங்க. ಕೆಲವರು ಬಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇವತ್ತು ಒಳ್ಳೆಯವನು ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சில பேர் சொல்றாங்க இவன் ஏமாத்துக்காரன், இவன் ஏமாத்துறான் அப்படின்னு சொல்றாங்க சில பேர். ಕೆಲವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇಲ್ಲ ಇದನ್ನು ಯಾಮಾರಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இன்னும் சில பேருக்கு வாய் திறந்து பேசுறதுக்கு பயம். ஏன்னா யூதர்கள் வந்து ஏதாவது சொல்லிடுவாங்க, யூத தலைவர்கள் ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. ಇನ್ನು ಕೆಲವರು ಅಲ್ಲಿ ಭಯಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯಹೂದ್ಯರು ಬಂದು ಏನಾದರೂ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂತ ಭಯದಿಂದ. அப்ப ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்றாரு, ಹಾಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நான் போதிக்கிற இந்த வார்த்தைகள், நான் சொல்ற இந்த வாயில வர்ற வார்த்தைகள் பிதா கொடுத்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாரு. ನಾನು ಮಾತನಾಡುವಂತ ಮಾತುಗಳು ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ ಆತನ ಮಾತುಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த நான் வந்து என்ன நீங்க பெரிய ஆள் ஆக்குங்க, நான் பெரிய ஆள் ஆகணும்னு நான் இங்க வரல, நான் என்ன மகிமைப்படுத்தல, என்ன அனுப்புனவரை நான் மகிமைப்படுத்துறேன் அப்படின்னு வந்து ஏசப்பா சொல்றாரு. ಇಲ್ಲ ನಾನು ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ, ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ ಆತನ ನಾನು ಮಹಿಮೆಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்புறம் சில காரியங்கள் நீங்க மாய்மாலம் பண்றீங்க அப்படின்லாம் நிறைய காரியம் ஏசப்பா சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಆದಾದ ನಂತರ ಹೇಳ್ತಾರೆ ನೀವು ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಾಯದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு பெரிய கூட்டம், இது வந்து ஒரு 25 லட்சம் பேரு அந்த கூட்டம் டைம்ல எருசலேம் நகரத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு கூட இப்ப கூட இந்த கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூடார பண்டிகைன்னு இருக்கு. அந்த கூடார பண்டிகைக்கு எருசலேம்ல வந்துட்டு எல்லாரும் கூடாரம் போட்டுட்டு, அந்த பழைய ஏற்பாட்டுல எப்படி ஆண்டவர் கூடாரத்துல அவங்க வாசம் செய்வார் அப்படி கூடாரம் போட்டுட்டு 25 லட்சம் பேர் அந்த டைம் வருவாங்க. இப்ப அவ்வளவு பேர் வர மாட்டாங்க. அந்த டைம் ஏசப்பா டைம்ல 25 லட்சம் பேர் எருசலேம் நகரத்துக்கு அப்படி ஒரு கூட்டமா வருவாங்க. அந்த டைம் அந்த கூட்டம் டைம்ல இது நடந்துச்சு. யோவான் 7வது அதிகாரம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಯೋಹಾನ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಿದಾದ್ರೆ ಆ ಒಂದು ಗುಡಾರದ ಹಬ್ಬವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸರಿಸುಮಾರು 25 ಲಕ್ಷ ಜನಗಳು ಆ ಒಂದು ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬರಲ್ಪಟ್ಟರು. ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂಭವವಾಗಿದೆ. சரி, அப்புறம் அடுத்தது ஒரு பகுதி, நான் இது வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணல. அடுத்தது வந்து அதே அதிகாரத்துல அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க மேசியா இல்ல அப்படின்னு ஏசப்பாவை சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ನೀನು ಮೆಸ್ಸಿಯನ್ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ ஏசப்பா சொல்றாரு, ಹಾಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, அங்க வந்து ஏசப்பா வந்து அவங்க வந்து நான் பிதாட்ட இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கோவப்படுறாங்க ஏசப்பா மேல. எப்படி நீ என்ன கடவுள் மாதிரி நீ காட்டிக்கிற, நீ கடவுள் இல்ல, நீ சாதாரண மனுஷன் தான், நீ இங்க இருந்து வந்திருக்கிற, மேசியானா அவர் எங்க இருந்து வந்திருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு அவங்க வந்து ஏதோ சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ನೀನು ಒಬ್ಬ ಸಾಮಾನ್ಯವಾದ ವ್ಯಕ್ತಿ, ಮೆಸ್ಸಿಯನ್ ಅಂತ ಅಂದ್ರೆ ಆತನು ಎಲ್ಲಿಂದ ಬರಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, நான் இப்போ ஒரு நாள் போயிருவேன், நான் பரலோகத்துக்கு போயிருவேன், நான் போயிருவேன், நீங்க பார்க்க மாட்டீங்க, அப்ப உங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. அவங்க வந்து ஏசப்பா ஊரை விட்டு போயிருவார் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ನಾನು ಹೋಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಊರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾರೆ.